தியாகதுருகத்தில் 1.10 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புறவழி சாலையை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த அமைச்சர் ஏவா வேலு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகத்தில் ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 11 கோடி மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள புறவழி சாலையினை தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து தியாகதுருகம் புறவழி சாலையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த புறவழி சாலை காரணமாக தியாகதுருகம் நகர பகுதிக்குள் செல்லாமல் போக்குவரத்து நெரிசல் இன்றி எளிதாக செல்ல முடியும் என்பதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பிரிதிவிமங்கலம் பகுதிகளில் சுமார் 7,86,00,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட சுற்றுலா மாளிகை கட்டிடத்தையும் அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மலையரசன், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் MS பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டனர்.